நீர்த்தேக்கங்களை திறப்பது என்பது அங்கே மின்சார உற்பத்தியுடன் சம்பந்தப்பட்டது. அதனால் மீண்டும் வலியுறுத்துகிறேன், இலங்கையில் உள்ள நீர்த்தேக்கங்கள் 3 நிறுவனங்களும் இருக்கின்றன. ஒன்று மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை மின்சார சபை, அடுத்தது நீர்ப்பாசன திணைக்களம். ஆகவே மூன்றும் சேர்ந்துதான் இந்த முடிவெடுக்க வேண்டும். அடுத்தது இந்த விக்டோரியா கொத்மலை போன்ற நீர்த்தேக்கங்களை திறக்கும் போது மின்சார உற்பத்தி அங்கே நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அவற்றையும் பார்க்க வேண்டும். ஆகவே அதை வெறுமனே திறப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. அது எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து செயற்பட வேண்டிய விடயம். அதுக்குரிய கால அவகாசம் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் திறந்திருந்தால் அந்தத்தை குறைத்திருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் அதுக்குரிய கால அவகாசம் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை என்றுதான் என்னுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள். 12ஆம் தேதியிலிருந்து அதற்குரிய அறிவுறுத்தல் கேட்கப்பட்டு அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றுதானே கூறப்படுது. இவருடைய சாணக்கியன் அவர்கள் கூறுகின்றார். அதாவது மாவட்ட செயலகத்தில் கூறுங்க. அதற்குத்தான் நான் 98ஆம் ஆண்டை கொண்டு வருகிறேன். இதே மாதிரி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு சந்திரியாமையார் நீர்த்தேக்கங்களை திறக்குமாறு முடிவெடுத்தார். மழை வரவில்லை, கூறியது போல எதிர்வு கூறியது போல மழை வரவில்லை. நாடு மிகப்பெரிய மின்வெட்டை எதிர்கொண்டது. ஆகவே இப்போதும் அவ்வாறு நடந்திருந்தால் என்ன செய்து எதிர்க்கட்சிகள் சந்திரிகாமையாரை குற்றஞ்சாட்டின மாதிரி இந்த ஜனாதிபதியும் குற்றச்சாட்ட மாட்டார்கள்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியே இது உண்மையில் ஒரு இயல்பாக திட்டமிடப்பட்டு இடம்பெற்ற செயல் அல்ல என்று நீங்கள் கூற வருகிறீர்கள். நிச்சயமாக அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கிடைக்கவில்லை. ஆனால் இது வேண்டுமென்று அதிகாரிகள் புறக்கணித்திருந்தால் அது உண்மையிலே மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் அதுக்குரிய கால அவகாசம் கிடைக்கவில்லை. அந்த 98ஆம் ஆண்டையும் அவர்கள் கவனத்தில் கொண்டார்கள். இது எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தது என்றுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் நீங்க பாருங்கள், மலையகத்தில் மோசமான நிலைமை உருவாகி அந்த நீர் வடக்கு கிழக்குக்கு செல்ல முதலே அதிகாரிகள் அங்கே நடவடிக்கை எடுத்தபடியால தான் கிழக்கில் உள்ள குளங்கள் அவ்வளவும் காப்பாற்றப்பட்டன. அது மாவிலார் அணையா இருக்கலாம், கங்கை அணையா இருக்கலாம், கந்தலாய் குளமா இருக்கலாம், எல்லா அணைகளும் பாதுகாக்கப்பட்டன. வளமைக்கு மாறாக மாவிலார் அணையிலும் கூட ஒரு அனர்த்தம் இடம்பெற்றது இல்லையா இந்த வருடம்? அது தண்ணி மேவித்தான் பாய்ந்திருக்கின்ற ஒழிய குளம் உடைக்க அந்த அணைக்கட்டு உடையவில்லை. அதே மாதிரி தான் கங்கை அணையும் நீர் மேவித்தான் பாவிஞ்சிருக்குது. ஆனால் உண்மையாக அந்த கட்டுகள் பலமாக இருந்தபடியால் தான் உண்மையிலே சொல்ல போனால் கங்குவேலி அடுத்தது அந்த 3ஆம் காலனி எல்லாம் தப்பியது. என்றால் கங்குவேலி 3ஆம் காலனி எல்லாம் வீட்டிலே நிலை அளவுக்கு நீர் வந்திருக்கின்றது. அந்த அந்த அணைக்கட்டுகள் உடைஞ்சிருந்தால் மூதூர் அப்படியே மூதூர் பிரதேசம் எல்லாமே மூதூர் பிரதேச உட்பட்ட அத்தனை பிரதேசங்களும் கடலுக்குள் அள்ளுண்டு போயிருக்கும். ஆக அந்த அணையை உடையாம இருந்தது தெய்வாதீனம்.